இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான நண்டு மசாலா தாங்க கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இது வந்து ஒயிட் சாதத்தில் போட்டுக்கின்னு இந்த கிரேவியை கொஞ்சம் ஊற்றி அப்படி கலந்து சாப்பிட்டோம்னா ஒரு அருமையான ருசியாக இருக்குங்க. எல்லா மசாலாவும் அரைச்சி செய்கிறதால எதுவும் நம்ம எடுத்து போட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த அருமையான மசாலாவை நண்டு மசாலாவை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் சூடாகிட்டு இருக்குதுங்க. வெறும் கடாய் தான், எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாவை போடுறோம். தனியா போட்டுட்டு கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. கூடவே 4 கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை தான், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டாச்சுங்க. ரொம்ப தீய அளவுக்கு வைக்கல, நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்காட்டியும் இன்னொரு கடாய் வச்சுட்டோம், அது சூடாகட்டுங்க. ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் சூடாகும் போதே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு எடுத்து போட முடியாது, அழகாக அப்படியே குழம்போடு கலந்துரும். இது நல்லா பொன்னிறமாக வர வரையும் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதுக்காட்டி நம்ம இந்த ஆறி இருக்கிற மசாலா கூட கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டு அரைக்கலாம். பார்க்கலாம். நம்ம அது வதங்கட்டங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோம். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். 2 தக்காளி, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்து அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இந்த இதை வந்து நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், பொன்னிறமாக வதக்கியாச்சு. இந்த மாதிரி நம்ம வதக்கிறதால நம்மளுக்கு சீக்கிரமாக கெடாதுங்க. மறுநாள் வரையும் எடுத்து வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். அதனால தான் வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கியாச்சுங்க. பாருங்கள், அப்படியே சுருங்கி கலர் இருக்கிற மாதிரி. இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது, இப்போ காட்டின விழுது அரைச்சது இது அப்படியே சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள், மசாலாலாம் சேர்த்துடலாங்க. இது அப்படியே வதங்கட்டும். வதங்கும் போது நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்ததால் மிளகும் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். மிளகாய் தனியாக சேர்ந்த கலருது. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதாங்க மசாலா சேர்த்தாச்சு. இதை கலந்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலாவை நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம நடுவில் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா கமகமன்னு இருக்குதுங்க. இந்த மாதிரி அரைச்சி செய்கிறதால நம்ம எந்த ஒரு பொருளையும் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எதையும் எடுத்து போட வேண்டியதில்லை. அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஒரு வெங்காயம் தக்காளி கூட எதுவுமே எடுத்து போடணும், அப்படியே கலந்துக்கின்னு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த கிரேவி. கூடவே இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிச்சதுமே நம்ம நண்டு போட்டுக்கலாம். இதை கலந்து வைக்கிறேன். நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில் ஒரு 2 முறை கலந்து விட்டாச்சு. இல்லை கட்டி அடி பிடிக்கும். மசாலாலாம் சேர்ந்து 2 முறை கலந்து விட்டோம். நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்கள். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுது கிரேவி. பார்க்கறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் நான் வந்து ஒரு 1/2 கிலோ நண்டு, சின்ன நண்டு தாங்க, கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறோம். இப்போ இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதெல்லாம் அப்படியே சேர்த்துட்டு ரொம்ப கலர வேண்டாம், லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது வந்து ரொம்ப கலர முடியாது, ஏன்னா நண்டுன்றதால அந்த கிரேவியே நம்ம கொஞ்சம் எடுத்து மெல்லமாக அது மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நண்டு கிரேவி எப்பவுமே கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கும். அப்போது அது கலந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா இருக்காது. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டோம். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். நண்டு ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் வெந்தால், ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ஒரு அருமையான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.